சாய் ராமாயணம் அத்தியாயம் 45 குருபாத மகிமை. காகா சாஹிப் அப்பொழுது சொன்னார், நான் இப்பொழுது திருவிழாச்சீட்டு போட்டு பார்ப்போம். வேஷ்டியை ஏற்றுக்கொள்ளுதல் மேன்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்வோம். பாபாவின் திருவாய்மொழியை இந்த அனுபவத்தால் உணர்வோம். எந்த சீட்டை பாபா நமக்கு அளிக்கிறாரோ அதையே அவருடைய ஆணையாக ஏற்றுக்கொள்வோம். ஆகவே அவர்கள் பாபாவின் ஆணையின்படி நடப்பது என்று தீர்மானம் செய்து கொண்டு பாபாவின் பாதங்களில் திருவிழாச்சீட்டு போட்டனர். எந்த விஷயமாக இருப்பினும் முதலில் பாபாவின் எண்ணத்தை அறிந்த பிறகே செயல்படுவது என்பது காகா சாஹேப்பின் வழக்கமாக இருந்தது. தம்முடைய பாரம் அனைத்தையும் பாபாவின் மீது போட்டுவிட்ட பெருமகன் அவர். பாபா ஜீவிதமாக இருந்தபோதும் இதே பழக்கம்தான். பாபா நிர்யாணம் அடைந்த பிறகு திருவிழாச்சீட்டு போட்டு அவருடைய ஆஞ்ஞையை அறிந்த பின்னரே அதன்படி உறுதியுடன் செயலில் இறங்குவார். செய்ய வேண்டிய காரியம் சிறியதானாலும் பெரியதானாலும் திருவிழாச்சீட்டு போட்டு பார்க்காமல் எக்காரியத்தையும் தொடங்க மாட்டார். தம் உயிரே போவதானாலும் சரி. தேகமே தம்முடையதில்லை என்று ஒருவர் நிர்ணயித்து அதை சாயி பாதங்களில் கிடத்திய பிறகு அதனுடைய சலன வலனங்களின் மீது அவருக்கு ஏது அதிகாரம்? இந்த விரதத்தை வரித்ததால் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானத்தை வேண்டாமென்று அவர் ஒதுக்கியது பற்றி நினைத்து பாருங்கள். மரண பரியந்தம் அவர் இந்த விரதத்தை திடமாக கடைபிடித்தார். உம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் பலன் அளிக்கும். நான் உமக்கு ஓர் ஆகாய விமானம் அனுப்பி அதில் உம்மை அமர வைத்து கொண்டு செல்வேன். நீர் கவலையற்ற மனதுடன் இரும். பாபாவின் மேற்கண்ட ஆசீர்வாத திருவாய்மொழி எழுத்துக்கு எழுத்து உண்மையாகியது. காகா சாஹேப் தீஷிதர் அமரரான அபூர்வமான வழிவகை சாயிலீலா மாத பத்திரிகை வாசகர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் மரணமடைந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்தால் அது ஆகாய விமான பயணமின்றி வேறு என்ன? குருவின் நாமத்தை இடைவிடாது ஜபம் செய்து கொண்டே மரணம். ஆஹா, எவ்வளவு ஆனந்தமான முடிவு! இவ்வாறாக தீஷிதர் ஒரு திடசித்தம் வாய்ந்த மனிதர். நிரந்தரமாக சாயி பாதங்களில் மூழ்கியவர். பிரியமான நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதே அறிவுரையை வழங்கினார். கடைசியில் குருபாதங்களுடன் கலந்து விட்டார். இப்பொழுது கதையை விட்ட இடத்திலிருந்து தொடர்வோம். இருவருமே காகா தீஷிதரின் மேல் பிரியம் வைத்திருந்தவர்கள். ஆதலால் திருவிழாச்சீட்டு யுக்தியை இருவரும் ஒப்புக்கொண்டனர். தாமதமின்றி சீட்டுக்கள் எழுதப்பட்டன. ஒரு சீட்டில் வேஷ்டியை ஏற்றுக்கொள்ளவும் என்று எழுதப்பட்டது. மற்றொரு சீட்டில் வேஷ்டியை நிராகரிக்கவும் என்று எழுதப்பட்டது. இவ்வாறு எழுதப்பட்ட சீட்டுகள் பாபாவின் புகைப்படத்தில் காலடியில் இடப்பட்டன. அங்கிருந்த சிறுவன் ஒருவன் ஏதாவது ஒரு சீட்டை எடுக்கும்படி வேண்டப்பட்டான். சிறுவன் திருவிழாச்சீட்டை எடுத்தான். எடுக்கப்பட்ட சீட்டிலிருந்து வேஷ்டியை ஏற்றுக்கொள்ளவும் என்று மாதவராவுக்கு ஆஞ்ஞை கிடைத்தது. கனவு எப்படியோ அப்படியே சீட்டும் கிடைத்தது. எல்லோரும் அகமகிழ்ச்சி அடைந்தனர். பட்டுக்கரை வேஷ்டி ஷாமாவின் கரங்களில் இடப்பட்டது. ஆனந்தராவின் சொப்பனவும் மாதவராவின் சீட்டும் பரஸ்பரம் ஒத்துப்போன போது மகிழ்ச்சி கட்டுக்கடங்கவில்லை. திருவிழாச்சீட்டு இருவருக்குமே ஆனந்தத்தையும் திருப்தியையும் கொண்டு வந்தது. மாதவராவ் உள்ளத்தில் குஷியடைந்தார். ஆனந்தராவும் சந்தோஷமடைந்தார். காகா சாஹேப்பின் சந்தேகம் நிவர்த்தியடைந்தது. சாயி பக்தி மேலோங்கியது. எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இங்கு உண்டு. குரு பாதங்களில் சிரம் தாழ்த்துபவர் குருவின் திருவாய்மொழியின்படி கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். இதுவே இக்கதையின் சாரம். நம்முடைய நிலைமை உலகெனும் நாடக மேடையில் நாம் நடிக்க வேண்டிய வேஷம், மனச்சாயல்கள், எண்ண ஓட்டங்கள் ஆகியவற்றை நகத்திலிருந்து சிகைவரை முழுமையாகவே குருவே அறிவார். நம்மை கைதூக்கி உயர்த்திவிடும் வழிமுறையையும் அவரே அறிவார். வியாதி என்னவோ அதற்கேற்ற சிகிச்சை, சிகிச்சைக்கேற்ற மருந்து, மருந்துக்கேற்ற துணை மருந்து. இந்த முறையில்தான் சத்குரு சிஷ்யனின் பிறவி எனும் நோயை நிவாரணம் செய்கிறார். குரு செய்யும் செயல்களை நாம் காப்பியடிக்க கூடாது. அவருடைய திருவாய்மொழியைத்தான் பயபக்தியுடன் பின்பற்ற வேண்டும். குருவின் திருவாய்மொழியாக வெளிவந்த சொற்களை மனதில் நிலைநிறுத்துங்கள். அறிவுரையை எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருங்கள். அதுவே உங்களுடைய ஆன்மீக ஏற்றத்துக்கு காரணமாக அமையும். இக்கருத்தை நிரந்தரமாக மனதில் இருத்துங்கள்.
ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.